கோவை மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். இணைப்பில் சார் வணக்கம். வணக்கம் சார், கோவை மற்றும் நீலகிரி 2 மாவட்டங்களுக்குமே அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கைங்கிறது விடுக்கப்பட்டிருக்குது. இந்த எச்சரிக்கையை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து என்னென்ன அறிவுறுத்தல்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்லுங்க சார். நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு மற்றும் 26ஆம் தேதி வரைக்கும் அதிகமான மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு ஆற்று ஓரமா குளிக்கிறதுக்கோ மற்றும் அந்த பகுதியில் போகிறதுக்கு நம்ம தடை செய்யப்பட்டிருக்கோம். அதுக்கு உண்டான அறிவுரை நம்ம துறை சார்ந்த அதிகாரி மூலமா வழங்குறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். இது எல்லாமே கூடுதலாக மழை வர்றதுக்கு வாய்ப்பான மலைப்பகுதிகள், வால்பாறை, டாப் ஸ்லிப் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இப்போ அதுக்காக தனியா டீம்ஸ் நம்ம எஸ்டிஆர்எஃப் டீம்ஸ் மற்றும் என்டிஆர்எஃப் டீம்ஸ் இருக்கு. அந்த டீம்கள் கூட அந்த பகுதிக்கு நம்ம அனுப்ப போறோம். இது எல்லாமே அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சுட்டு ஆல்ரெடி கூட்டத்தில் நடவடிக்கை கொடுத்துட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஏதாவது இந்த மாதிரி ரோட்ல மரங்கள் விழுந்து போக்குவரத்து இடைஞ்சல் ஆயிருந்தா இமீடியட்லி அது கிளியர் பண்றதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். இது எல்லாமே கூடுதலாக மஷினரி, ஏசிபி இயந்திரங்கள், ஹிட்டாச்சி இயந்திரங்கள் மற்றும் இந்த ரோப், அது எல்லாமே பவர் சாஸ் மற்றும் ட்ரீ கட்டிங் மஷினரி எல்லாமே நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் கூடுதலா வைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கோம். கனமழை பெய்யும் அப்படிங்கிற பட்சத்துல மக்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். மக்களோட பாதிப்புகளை தெரிவிக்கிறதுக்கு அரசு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கா சார்? எப்படி தொடர்பு கொள்ள முடியும் கட்டுப்பாட்டு அறைய? இதுல நம்ம மாவட்டத்துக்கு உண்டான டிஇஓசி கமாண்ட் சென்டர்ல கான்டாக்ட் நம்பர் கூட நம்ம கொடுத்திருக்கோம். மற்றும் மாநகராட்சி பகுதியில் கூட கான்டாக்ட் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்கோம். இது பொதுமக்கள் எந்த பகுதியில இந்த மழை காலத்துல ஏதாவது அதிகமான பாதிப்பாயிருக்கும் உடனுக்குடன் அந்த தொலைபேசி நம்பருக்கு கால் பண்ணி இருக்கிற இடையூறு அவங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அதிகாரிகள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். நிச்சயமா. இணைப்பில் மாவட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதை தெரிவித்ததற்கு நன்றி சார். அடுத்ததாக இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி திருமிகு சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கோவை, நீலகிரி 2 மாவட்டங்களுக்குமே அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில என்டிஆர்எஃப் மீட்பு குழு மாவட்டத்துக்கு விரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் முன்னாடியே வந்துச்சு. மொத்தமா எத்தனை குழுக்கள் இணைஞ்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியரோட ஆலோசனை கூட்டம் நடந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. அதுல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி சொல்ல முடியுமா? இப்போ என்டிஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 டீம்ஸ் 30 பேர் கொண்ட குழு 2 டீம்ஸ், ஒன்னு வால்பாறையிலையும் ஒரு டீம் நீலகிரிஸ்லயும் டிப்ளாய் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல இப்பதான் நீலகிரிஸ் டீம் வால்பாறை ரீச் ஆயிட்டாங்க. நீலகிரிஸ் டீம் அவங்களும் ரீச் ஆக போறாங்க. அவங்க ரீச் ஆன பிறகுதான் கலெக்டரோட மீட்டிங் ஒன்று கண்டக்ட் பண்ண போறாங்க. பேசிக்கா நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பேசிஸ்ல இந்த மாதிரி மழை ஏதாவது லேண்ட்ஸ்லைட் நடந்தாலோ இல்லாட்டி இந்த மாதிரி மரங்கள் இடித்து விட்டாலோ அதை கட் பண்றதுக்கான எல்லா கட்டிங் எக்யூப்மெண்ட், அதுக்கான ட்ரைனிங்கும் எல்லாருக்கும் என்டிஆர்எஃப் கொடுத்துருக்கோம். இணைப்பில் பேசியதற்கு நன்றி சார். கோவை மற்றும் நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாவட்டத்தில் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மக்களின் பாதுகாப்பு கருதி என்று தகவல்களை விரிவாக பார்த்தோம். முழு விவரங்களையும் புதிய தலைமுறை இந்த பெருஞ்செய்தி வாயிலாக பதிவு செய்திருந்தது.